இரு நண்பர்கள் விக்ரமாதித்யன் மற்றும் வேதாளம். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம கேட்கப் போகும் கதை விக்ரமாதித்யன் ராஜா மற்றும் வேதாளம் பற்றிய சவால்கள் நிறைந்த ஒரு கதையாகும். அதில் புதிர்கள், ஞானம், நுண்ணறிவு நிறைந்துள்ளன. ஆகவே ஓய்வெடுத்து நிம்மதியாக உட்கார்ந்து கேளுங்கள். ஒரு அமைதியான இரவில் விக்ரமாதித்யன் காட்டு வழியாக நடந்து சென்றார். மரங்கள் காற்றில் குலுங்கியது போலவும் ஆந்தைகள் தூரத்தில் கூச்சலிட்டது போலவும் சந்திரன் ஒளி அவரின் பாதையை வழிநடத்தியது. எப்போதும் போலவே கூர்மையான வேதாளம் அவரது தோளில் அமர்ந்து ஒரு குழந்தை போல் சிரித்தும் அசைந்தும் இருந்தது. பின்பு வேதாளம் கூறியது, விக்ரமாதித்யன், இன்று நான் உனக்கு ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். கவனமாக கேள், ஏனெனில் இந்த கதையில் ஒரு புதிர் மறைந்து உள்ளது. அப்போது வேதாளம் கதையைத் தொடங்கியது. ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் எப்போதும் உண்மையை பேசுவார். என்ன நடந்தாலும் பொய் பேச மாட்டார். ஆனால் மற்றவர் எப்போதும் பொய் பேசுவார். அவரின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் பொய்யாகவே இருக்கும். ஒரு நாள் இந்த 2 நண்பர்கள் ஒரே வழியில் சந்தித்தனர். அப்போது ஒரு பயணிகள் குழு வந்தது. அவர்கள் அந்த நாட்டிற்கு புதியவர்கள். அவர்கள் அருகிலுள்ள நகரத்தை தேடி வந்தார்கள். ஆனால் சாலைகள் குழப்பமாக இருந்தன. அவர்கள் அந்த 2 நண்பர்களிடம் கேட்டார்கள், அன்புள்ளோரே, நாங்கள் நகரத்திற்கு செல்ல எந்த வழியில் செல்ல வேண்டும்? இங்கே சிக்கல் வந்தது. ஒரு நண்பர் உண்மையை சொன்னார், மற்றவர் முழுமையான எதிர்மறையாக பொய்யை சொன்னார். ஆனால் பயணிகள் யார் உண்மையை சொல்கிறார், யார் பொய் பேசுகிறார் என்று அறியவில்லை. அவர்கள் குழப்பத்தில் இருந்தார்கள். ஆகவே, விக்ரமாதித்யா, நீ சொல், பயணிகள் சரியான பாதையில் எப்படி சென்றார்கள்? பின்னர் வேதாளம் சிரித்து கூறியது, நினைவில் வைக்க விக்ரமாதித்யன், நீ பதிலை அறிந்திருந்தும் மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சிதறும். ஆனால் சரியான பதிலை கூறினால் நான் உன் தோளிலிருந்து பறந்து என் மரத்துக்கு திரும்புவேன். நீ என்ன செய்யப் போகிறாய்? விக்ரமாதித்யனின் பதில். விக்ரமாதித்யன் சிரித்தார். அவர் அமைதியாக சிறிது நடந்து பின்னர் கூறினார், மிக எளிது. பயணிகள் ஒரே கேள்வியை முதலில் ஒருவரிடம் கேட்க வேண்டும். நான் உன் நண்பரை கேட்டால் அவர் என்ன கூறுவார் என்று. அவர்கள் உண்மை பேசுபவரை கேட்டால் அவர் பொய்யரை பற்றி சொல்வார், அவர் சொல்வது தவறு என்று. அவர்கள் பொய்யரை கேட்டால் அவர் உண்மை பேசுபவரை பற்றி கூறுவார், ஆனால் அவர் பொய் பேசுவதால் தவறாக சொல்வார். எனவே அவர்கள் கேட்கும் பதில் எப்போதும் தவறாக இருக்கும். ஆகையால் அவர்கள் இருவரும் சொல்வதற்கும் எதிராக செல்ல வேண்டும். அப்படியே அவர்கள் உண்மையான நகரப்பாதையை கண்டுபிடிப்பார்கள். வேதாளம் கைத்தட்டி சிரித்து கூறியது, ஹஹஹஹ, புத்திசாலி விக்ரமாதித்யன், மீண்டும் ஒரு முறை நீ என் புதிரை தீர்த்துவிட்டாய். உன் ஞானம் சந்திரனை விட பிரகாசமாகும். பின்னர் வேதாளம் கூச்சலிட்டு கூறியது, ஆனால் நீ பேசினாய், எனவே நான் பறந்து போகிறேன். காற்றின் சத்தத்துடன் வேதாளம் விக்ரமாதித்யன் தோளிலிருந்து பறந்து பழமையான மரத்திற்கு திரும்பியது. இவ்வாறே விக்ரமாதித்யன் ஒவ்வொரு புதிரையும் வெற்றியடைந்து தனது பயணத்தை தொடர்ந்தார். இது இன்று நமது கதையின் முடிவு. அடுத்த கதையில் விக்ரமாதித்யன் மற்றும் வேதாளத்தின் அடுத்த புதிரோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.